அந்த காலத்துல சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா புத்த மதம் வந்து வேகமா பரவுச்சு. ஸோ புத்த துறவிகள்லாம் வந்து இந்தியா வந்து படையெடுத்தாங்க. அவங்க புனித யாத்திரை அப்படின்றது புத்தர் பிறந்த இடம், புத்தருக்கு ஞானம் அடைஞ்ச இடம், இதெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு சில இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இமயமலையை வந்து ஏறி இறங்கி தான் வந்து அவங்க வந்து வரணும். ஸோ இளமையா இருக்கிறவங்க ஈஸியா வந்துருவாங்க, வயசா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு இளமையான ஒரு புத்த துறவிகள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர், அது கூட்டமால தனியா வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ இவங்க வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இது ரொம்ப தூரம், புத்தர் பிறந்த இடம், அந்த நீங்க போற அந்த புனித யாத்திரைன்றது இமயமலையை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் நீங்க நடந்து போகணும், நீங்க வந்து இப்படி தனியா போறது சேஃப் இல்லை, அதுவும் இல்லாமல் உங்களால முடியவே முடியாது அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா அவர் அதெல்லாம் கேட்கல. அவர் பாட்டு நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பயணத்தை வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு. இந்த இளமையான இந்த புத்த துறவிகள் பாத்தீங்கன்னா அவங்க இமயமலையில ஏறி இறங்கிட்டு அவங்க வந்து திருப்பி இமயமலையை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிவாரத்துக்கு வரும்போது அந்த புத்த துறவி வந்து இமயமலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு அந்த புத்தர் பிறந்த அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. இவங்க எல்லாருக்குமே ஷாக்கு, எப்படிங்க வயசானவர் மேஜிக் பண்ணிட்டீங்களா, எப்படி நீங்க வந்து ஏறி இறங்குனீங்க, பாசிபிளே கிடையாது, நீங்க வயதானவர் எப்படி ஏறி இறங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் அந்த வயதான புத்த துறவி வந்து சொல்றாரு, என்னோட கான்சன்ட்ரேஷன் இந்த இமயமலையோ அந்த இவ்வளோ தூரம் ரொம்ப தூரம் தொலைவோ அதெல்லாம் கிடையாது, என்னோட முழு ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்டெப்பு நான் எடுத்து வைக்கிறேனா அப்படின்றது மட்டும்தான் என்னோட எண்ணம் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்டெப்பு அடுத்து ஒரு ஸ்டெப்பு அப்படின்றது மட்டும்தான் என் புத்தியில் இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து இவ்வளோ தூரமும் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கதையில வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய கோல் வச்சிருக்கலாம். நான் இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம். இல்லை நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருக்கலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வெற்றிகளில் தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சின்ன டாஸ்காக இருந்தாலும் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றதுல அதில் வந்து முழு ஃபோக்கஸ் வைங்க. அதுவே உங்களை வந்து அந்த பெரிய டார்கெட்டுக்கு வந்து உங்களை கொண்டு போயிடும் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.